Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ரவா பிஸ்கட் செய்ய போறோம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்துர்க்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பவுடரா. फ्रेंड्स இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஜல்லி பண்ணிக்கிட்டு எடுத்துக்கலாம். फ्रेंड्स இப்போ நம்ம 3/4 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துர்க்கோம். இதையும் மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம். फ्रेंड्स நம்ம இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கோம். இதையும் ஜலிச்ச ரவைல போட்டு கலந்துக்கலாம். இப்போ அரைச்ச சர்க்கரையை மிக்ஸில போட்டு அரைச்ச சர்க்கரையை அதையும் போட்டு கலந்துக்கலாம். பிஞ்ச் அளவுக்கு சால்ட். இப்போ நம்ம ஜலிச்ச ரவை, மைதா மாவு, சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்துட்டு இருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவில் அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து தான் நம்ம பிசையணும். ஒரேடியாக எடுத்து அப்படியே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிடணும். நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டிங்கனாவே போதும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கோம். இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி கலந்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேலாக்க மைதா மாவு போட்டு நல்லா கலந்து இந்த மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி கலந்தாச்சு. இப்போ நம்ம உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு தின்னா உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் ரவா பிஸ்கட். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.